வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. சென்னை திருவொற்றியூரில் வாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்பட்ட தனியார் பள்ளி 18 நாட்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. முதற்கட்டமாக 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கு வர அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் மாணாக்கர்கள் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. வணக்கம். தொடர்ந்து அந்த பள்ளியில் வாயு கசிவு ஏற்பட்டு மாணவிகள் மயக்கமடைந்த அந்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது அதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, எப்படி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, இது குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். நிச்சயமாக இருமுறை வாயு கசிவு என மூடப்பட்ட அந்த திருவொற்றியூர் பள்ளியில் முதற்கட்டமாக 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பள்ளிக்கு வர இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள விக்டரி தனியார் பள்ளியில் இருமுறை வாயு கசிவு பிரச்சனை ஏற்பட்ட நிலையில பள்ளிக்கு தொடர் விடுமுறையானது விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பின்னர் நேற்று முன்தினம் கூட தந்தையார்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் சொல்லியிருந்தார். பள்ளியில் வரக்கூடிய முயல்களின் சிறுநீரத்திற்காக கூட இதற்கு காரணமாக இருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் நேற்று அந்த முயல்கள் மாநகராட்சி ஊழியர்களால் அகற்றப்பட்டிருந்தது. தொடர்ந்து நேற்று திருவொற்றியூர் மண்டல கூட்டத்தில் மாநகராட்சி கூட்டத்தில் நடைபெற்ற போது பெற்றோர்கள், பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு தரப்பு அதிகாரிகள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் போன்றோர் இருந்து கொண்டு தொடர் பள்ளி விடுமுறையால் பொது தேர்வை சந்திக்கக்கூடிய இந்த 10, 11, 12 இந்த மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வருவாய் கோட்டாட்சியர் இப்ராஹிம் பள்ளியை இன்று திறக்க உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்று மாணவர்கள் இந்த 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளிக்கு வந்திருந்தனர். முதற்கட்டமாக மாநகராட்சி சார்பில் இருந்து அவர்களுக்கு மருத்துவ முகாமானது இந்த பள்ளியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு உள்ளே வரும்பொழுதே அந்த மருத்துவ முகாமிலிருந்து உடல் உபாதைகள் ஏதேனும் இருக்கிறதா என கேட்கப்பட்டு இருந்தால் அதற்கான மருந்து மாத்திரைகளும் தரப்பட்டு அவர்களுக்கு முகக்கவசமும் கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். தொடர்ந்து தற்போதுமே கூட அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் இருக்கக்கூடிய அந்த காற்றில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை கண்டறியக்கூடிய அந்த வாகனமும் திருத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு பெற்றோர் கூட்டமும் நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.